சொன்னார் தெரியுமா? ஈசா நபி வாழ்கிற காலத்தில் என்ன சொன்னார் என்றால், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயமே, ஓபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். அவர் சொன்னதுதான். ஈசா நபி என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஈசா நபி என்ன சொன்னார் என்பதை நாம அந்த பைபிள் மேற்கோளில் இருந்து நம்ம எடுத்து காட்டுவோம். பின்னாடி இந்த தொடர்ச்சியில முதல்ல குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் இதைத்தான் சொன்னார் என்பதற்கு நம்ம வேற அந்த எவிடன்ஸ்களை, அந்த மக்களுக்கு எவிடன்ஸ்களை நம்ம காட்டுவோம். முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இது. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயமே, ஓபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், உங்கள் இறைவனும் எனது இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் ஈசா சொன்னாரு. அவரை என் இறைவனை வணங்கிட்டு இருக்காரு, உங்க இறைவனை வணங்கிட்டு இருக்காரு, என்னை வணங்கு சொல்லவே இல்லை. பிறகு ஏன் அவருக்கு வணங்குறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, மேல் ஈசா நபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். பரலோக ராஜ்யத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். பரலோக ராஜ்யம் தான் சொர்க்கம்ங்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் இருக்கு பாருங்க, அந்த ராஜ்யம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு? தடை, உள்ள நுழைய முடியாது என்று ஈசா நபி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு இணையா யாரையாவது கருதுனீங்க, என்னைய அல்லாஹ்வுக்கு இணையாக்கினாலும் சரிதான், வேற யாரை இணையாக்கினாலும் சரிதான், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது என்றுதான் ஈசா நபி சொன்னார்கள். வமாவாகுன்னார், அப்படி யாராவது செய்வாரே ஆனால் அவருடைய தங்குமிடம் நரகம் தான். மாலில் வாலிமீன மின் அன்சார், இத்தகைய அநீதி இழைப்பவர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் ஈசா நபி சொன்னார்கள். ஈசா நபி வாழுகிற காலத்தில் என்ன சொன்னார்கள்னா, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாதீங்க, இணை கற்பிச்சா பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, இந்த மாதிரியான ஆள்களுக்கு தங்குற நரகம் தான், அநீதி செஞ்சு இந்த மாதிரி ஆள்களுக்கு அல்லாஹ் உதவ மாட்டான். இவ்வளவும் சொன்னார் இயேசுநாதர். நீங்க எப்படி அவர் அல்லாஹ்வுடைய மகன்கிறீங்க, அவர் சொன்ன உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் அடுத்த கேள்வியை கேட்கிறான். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மஸீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதரை தவிர வேறு இல்லை. அவர் தூதர் தான், இறை தூதர்கள் ஒருவர். முகமது நபி மாதிரி அவர் ஒரு இறை தூதர், இறை தூதர்களில் ஒருவர் ஆவார். அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்தீகா, அவருடைய தாயார் உண்மையாளர், சித்தீகாவாக இருந்தார்கள், உண்மையாளராக இருந்தார். அவங்களே எல்லாம் மதிக்கலாம். மற்றவர்கள் யூதர்கள் சொன்ன மாதிரி பழி சுமத்தினாங்களே, தந்தை இல்லாமல் பிள்ளை பெற்றதற்காக வேண்டி அந்த அம்மாவின் மீது செஞ்சாங்க, பழி சுமத்தினார்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள். அதை அல்லாஹ் மறுத்து செய்யறான். உம்முஹு சித்தீகா, அவங்களுடைய தாயார் உண்மையாளராக இருந்தாரு, அவர் தூதராக இருந்தாரு. அதுக்கடுத்து அல்லாஹ் கேட்கிறான் பாயிண்ட், கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உட்கொள்பவர்களாக இருந்தார்கள். நீங்க யார் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களோ அவரும் அவரை பெற்றெடுத்த தாயும் சோறு இருந்தாங்களோ இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். சோறு அப்படின்னு அல்லாங்கிற அல்லாஹ்வுடைய பிள்ளையா இருந்தா அல்லாஹ் சோறு திங்க மாட்டான்ல, அல்லாஹ் ரொட்டி திங்க மாட்டான்ல, சாப்பிடாது. அல்லாஹ்வுடைய சிவத்து, கர்த்தருடைய சிவத்து என்ன தன்மை, என்ன கர்த்தருடைய தன்மை, கடவுளுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அவர் உண்ண மாட்டார், பருக மாட்டார். அப்ப இயேசுநாதர் சாப்பிட்டு இருக்கிறார். அது அவங்களுடைய பைபிள் எவிடன்ஸ்ல நிறைய இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி அதை சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இறை வேதமா இருக்கனால அதுல உள்ள அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல. கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உட்கொள்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபியை சிந்தித்து பாருங்கள். கைஃப நுபய்யினு லஹுமுல் ஆயாத், சான்றுகளை அவர்களுக்கு நாம் எவ்வாறு விளக்குகிறோம், சும்மன்னுர் அன்னா யூஃபகூன், எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை மேலும் சிந்தித்து பார். அல்லாஹ் நான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம், இன்னும் கூட விளங்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தந்தை இல்லாம பிறக்கட்டுப்பா, அது தனியாக கிடக்கட்டும். சோறு இருந்தாலும் இல்லை, அதுக்கு பதில் முதல்ல அல்லாஹ் கேட்கலாம். சோறு இருந்த பிறகு அப்படியே பிள்ளைங்க, சோறு இருந்த பிறகு கடவுள் பண்ணி சொல்லுவ. ஒருவருக்கு உணவின் பக்கம் தேவை இருக்குன்னா சாப்பிட்டார்னு கேட்டீங்கன்னா மலங்களை பார்வையில் வந்துடும். குடிச்சார்னு கேட்டீங்கன்னா சிறுநீர்களை பார்வை வந்துடும். ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடியவர், மலம் கழிக்கக்கூடியவர், வயிற்றில் இதெல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர், அப்படி இருக்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே இப்படி நீங்க அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. அப்ப அல்லாஹ் இதெல்லாம் இருந்துச்சா? கர்த்தரிடத்தில் இந்த தன்மையெல்லாம் இருந்ததா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு நமக்கு எவ்வளவு அற்புதமான வாதத்தை எடுத்து வைக்கிறோம். அதை கூட விளங்காமல் எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி 5:75 அல்லாஹ் கேட்கிறான். 5:117 5வது அத்தியாயம் திருக்குறான்ல 117வது வசனத்திலையும் அந்த மக்களுக்குரிய பதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, வய்யிது காலல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மறுமை நாள்ல எல்லாரும் அழிக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில்
இறைவன் முன்னால் நாம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் இறைவன் விசாரிப்பான், எல்லாரும் வா கேள்வி கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது ஈசா நபியை கேட்கிற கேள்வி இந்த வசனம் சொல்லி காட்டுறான். ஈசா நபியை நான் என்ன செய்வேன் தெரியுமா? யாரை என்னுடைய மகன் என்று சொன்னீர்களோ அவரை நான் என்ன செய்வேன் தெரியுமா? யா ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தலினால் நீதான் மனிதர்களுக்கு சொன்னீரா? அவங்க சொல்லலன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக கேட்கணும், வேணும் கேட்கணும். ஈசா நபியை நிப்பாட்டி எல்லாரும் நிற்போம். எல்லா மக்களும் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அழிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வரக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்களும் அந்த மகசூர் மைதானத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய திடலில் வந்து நிற்பாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அந்த குல்பல் இன்னாசை இத்தகைய ஊழியலாக இல்லா, என்னையும் என்னுடைய தாயாரையும் அல்லாஹை விட்டுவிட்டு கடவுள்களா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் தான் சொன்னீரோ? அல்லாஹ் கேட்பான், ஈசாட்ட கேட்பான், என்ன சொன்னியா? உன்னை போய் கடவுள்ங்கிறாங்க, உன்னை போய் கடவுள் பிள்ளைங்கிறாங்க, உங்க அம்மா போய் கடவுள்ங்கிறாங்க, நீ தான் சொன்னீங்க. அல்லாஹ் வந்து இவரை சார்ஜ் பண்றான். ஈசா நபியை வந்து கேட்கலாம். அப்ப ஈசா நபி சொல்லுவாங்கன்னா, கால சுபஹானக, இதைவா நீ தூய்மையானவன், நான் எப்படி சொல்லுவேன்? மா எக்கூலி அன்ன கூல மாலை சிலை ஹக்கு, எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்றது என்று உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இல்லையே. என்னை வணங்க நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி சொல்லுவதற்கு? என்னுடைய தாயார வணங்க நான் எப்படி சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. என் குஞ்சு கொண்டு பக்கத்து அழிந்தது, இறைவா நான் சொல்லி இருந்தா உனக்கு தான் தெரியுமே, கேட்கணுமா? என்னை வணங்க நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாம என்ன சொல்லி போறேன்? உனக்கு தெரியும்ல. காலம் மாதி நசி, என் உள்ளத்தில் உள்ளதை கூட நீ இருக்கிறாய். நான் சொன்னாதான் உனக்கு தெரியும், நினைச்சா கூட உனக்கு தெரியல. நான் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி மனசுல நினைச்சா கூட உனக்கு தெரியும். காலம் மாதி நசி, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிகிறாய். ஒரு ஆழம் மாதி நசிக்க, உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியல. நீ என்ன வச்சுட்டு கேட்கறேன்னு வழங்கல, உனக்கே தெரியும். நான் சொல்லல, நான் அந்த அல்லா வணங்கன்னு சொன்ன அது உனக்கு நல்லா தெரியும். இப்படி எதுவும் என்னைய கேட்கறீங்க, எதுக்கு கேட்கறேன்னு எனக்கு வழங்கல. உன் உள்ளத்தில் எதை வைத்துக் கொண்டு கேட்கிறாய் என்று எனக்கு வழங்கவில்லை, என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு வழங்கும் அல்லான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த அல்லாமல் வெய்யும், நீ மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் கேட்கும் பொழுது பேசினார்கள். பதில் சொல்வார்கள். பதில் மேல் தொடர்ந்து சொல்வார்கள், மா குல்துலகும், என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லவில்லை, இல்லாம அமர்த்த நீதிக்கு, எனக்கு நீ என்ன ஆணையிட்டாயோ அதை தவிர வேற ஒன்றும் சொல்லல. நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ எனக்கு கட்டளையிட்டதான் சொன்னேன். என்ன கட்டளையிட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை தான் சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லல. என்ன படிச்ச அல்லாஹ் வணங்குங்க, உங்களை படிச்ச அல்லாஹ் வணங்குங்க, இதுதான் நான் சொன்னேன். குன்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் துபிஹி, நான் அவர்களோடு இருந்தவரை இதை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இருந்த வரைக்கும் இந்த வேலை நடக்கல. நான் அந்த மக்களோடு இருந்த வரைக்கும், அவர்களோடு இருந்த வரைக்கும் எல்லாம் சொன்னோம், உயிரோடு இருந்த வரைக்கும் கூட சொல்லல. அந்த டாபிக் பின்னாடி வரும், உயிரோடு இருக்கிறார்கள் இல்லையாண்டு. நான் அவர்களோடு இருந்தவரை என்ன செய்து கொண்டிருந்தேன்? கண்காணித்துக் கொண்டிருந்தேன். என் முன்னாடி சொன்னாங்கன்னு கதை பிடிச்சிருவேன். என்ன சொல்றேன்? நான் இருந்த வரைக்கும் அவர்கள்ட்ட இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தாங்க. புலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிக் கொண்ட பிறகு குறித்தாந்த ரகீபாலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிப்போம். அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. நான் அவங்களோடு இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தேன். நீ அவங்கள்ட்ட என்ன செஞ்சுட்டு சொன்னா அப்புறம் நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அந்த அலாக்குறை செய்யும் செயல், நீதான் எல்லா பொருளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஈசா நபி பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் கைவிட்டு விடுவார்கள். ஈசா நபி சொன்னாங்க, என் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஈசா நபி சொன்னதாக இன்றைக்கு நம்ம பைபிளில் பார்க்கிறோம். அது டெக்ஸ்டோட நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துல இந்த எல்லாரும் கைவிட்டுருவாங்க, எனக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி உள்ள விஷயங்களை அந்த மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி, நீங்க மறுமையை பரலோக ராஜ்யத்தை பாழாக்கி விடாதீர்கள், வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறான். 9வது அத்தியாயத்துல 34 வசனத்திலையும் அவர்களுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றான். இத்தகைய அபாரகம் ஒரு உபானகும் அருபாவும் என்று இல்லா, இந்த மக்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் சன்னியாசிகளையும் அல்லாஹ் விட்டு கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு மசீஹபன மரியமுடைய மசீகையும் கடவுளாக்கி விட்டார்கள். யாரையெல்லாம் கடவுளாக்கிட்டாங்கன்னு கேட்டா, ஈசா நபியும் கடவுளாக்கிட்டாங்க, மதகுருமார்களையும் கடவுளாக்கி விட்டார்கள். மதகுருமார்கள் என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டிய அந்த பாவ மன்னிப்பை மதகுருமார்களாகிய மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒமா உமிரு இல்லாலி யாவது இலாகம் வாகிதா, ஒரே ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு சொன்ன கட்டளை இது இல்ல. ஈசா நபியின் மூலமாக, இயேசுநாதர் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன?
ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ் வணங்குங்கள், லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் என்றுதான் அவர்கள் ஆணையிடப்பட்டிருந்தார்கள். அதை மீறுகிறார்கள். 9:31 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 43:59 அல்லாஹ் அந்த மக்களுக்கு தான் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? ஒகாலு, அவர்கள் கேட்கிறார்கள், ஆலிஹத்துனா கைருன் அமுகுவ, எங்கள் கடவுள்கள் சிறந்ததா, உங்கள் அவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள். இறைவன் சிறந்தவனான்னு கேட்கிறாங்க. மால் அரபூலக இல்லா ஜதலா, அவர்கள் வீண் விதண்டாவாதம் தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ஈசா நபியை பற்றி வாதத்தை வைக்கிறான். இன்னும் இல்ல அபுதுன் அண்ணாமனா அழைக்கும், அவருக்கு நாம் அருள் செய்திருக்கிறோம். அப்படி ஒரு அதிகாரம் அவர் வேற ஒன்று கிடையாது. ஈசா நபி என்பவர் ஒரு அடிமை. இன்னும் இல்ல அபுதுன், அவர் ஒரு அடிமை தான். அண்ணாமனா அழைக்கு, அவருக்கு நிறைய அருள்கொலைகள் செய்திருந்தோம். கடவுள் இல்ல, இது விளங்காம அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரான்னு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த பதிலை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43வது அத்தியாயம் 63, 64, 65 ஆகிய 3 வசனங்களிலையும் ஈசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த அறிவுரையை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். பலம்மாஜா ஈசாவில் பையினார், ஈசா நபி அவர்கள் தெளிவான சான்றுகளை இந்த மக்களிடத்தில் கொண்டு வந்த பொழுது, கால கஜ்ஜத்துக்கும் ஹிக்மா, உங்களிடத்தில் ஞானத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒளி பையனக்கும் அல்லது தக்களிப்புன செய்தி, நீங்கள் முரண்பட்டிருக்கிற பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஃபத்தகுல்லா, எனவே அல்லாஹ்வை பயப்படுங்கள் தான் அவர் சொன்னார். ஈசா நபி என்ன சொன்னார்னு கேட்டா, அல்லாஹ்வை கர்த்தரை அஞ்சுங்கள், வாத்தியூனி, எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள். இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான், அவன் தான் எனக்கும் உங்களுக்கு இறைவன். ஃபாபுதுஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதான் நேரான பாதை. இதான் ஈசா நபி சொன்னார். ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னது என்னன்னு கேட்டா, அது உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனுமாகி அல்லாஹ் வணங்குங்கப்பா, அதுதான் நேரான பாதைன்னு சொன்னாரு. ஏன் அவர் கூட்ட நீங்க மறுக்கிறீங்க? அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் அவருடைய சொல்லை எதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு அறைகூவல் கூட இருக்கு திருமறை குர்ஆன்ல. என்ன அறைகூவல் சொன்னா, நபிகள் நாயகமும் அல்லாஹ்வை நம்புறாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த யூத கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நம்புனாங்க. நான் தமிழ்ல இப்ப கர்த்தருங்கிறமே தவிர அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த கர்த்தருங்கிற இடத்துல எதை சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். இப்ப உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய மகனார், அல்லாஹ்வுடைய சோதரா. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டை. மற்றபடி சண்டை பெரிய சண்டைலாம் கிடையாது. சொர்க்கம் இருக்கு நீங்க சொல்றீங்க, வார்த்தையோட வேற வார்த்தை போடுவீங்க, நாங்களும் சொல்றோம். நரகம் எடுத்துறீங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம். என்ன உங்களுக்கு வேறுபாடு? ஏழு தூதர்களை மகன் கடவுளுடைய மகனாக கடவுள் ஆக்கிட்டீங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு அறைகூவல் அந்த மக்களுக்கு அல்ல அறைகூவல் வரும். என்ன அறைகூவல் கேட்டா, அந்த 3:59 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியாக தான் அல்லாஹ் சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹிக்கு மசலி ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் தான். ஹலகஹுமின் குராப், மண்ணால் படைத்து ஆகி என்று சொன்னால் ஆகிவிட்டார். அல் ஹக்கும் ரப்பிக்க, இந்த உண்மை உமது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த விஷயம் உண்மை அல்லாஹ் சொல்றான், யாவத்தை வச்சுக்க. பல தக்குமினல் முன்தரி, சந்தேகப்படக்கூடியவர்களில் ஆகிவிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், திட்டவட்டமான இந்த விளக்கம் கிடைத்த பிறகு ஈசா நபி விஷயத்திலே உம்மிடத்தில் யாராவது சண்டைக்கு வருவார்களேயானால், சண்டைன்னா விவாதத்துக்கு வருவார்களேயானால், புக்குள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? தஆலவ், சவால் அறைகூவல், தஆலவ் வாருங்கள். என்ன வாருங்கள்? நது அப்னானா வ அப்னாக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று திரட்டுவோம். இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எங்க பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வரேன், இந்த பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வா. உன் நிசானா உன் நிசாக்கும், எங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நான் அழைத்து வருகிறேன், உங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நீங்க அழைச்சிட்டு வாங்க. அன்பிசனா அன்பிசக்கும், நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாங்க, நாங்களும் வர்றோம் நீங்கள் வாங்க. எங்கூட்டு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்கூட்டு பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வாங்க.